வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். பலா பிஞ்சு வச்சுட்டு ஒரு கபாப் பண்ண போறோம். இந்த டிக்கீஸை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதை நான் எப்படி பண்ணங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த டிக்கி பாத்தீங்கன்னா வெள்ளை கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்டாவும் இருக்கும். சீசன் டைம்ல பாத்தீங்கன்னா இந்த பலா பிஞ்சு நமக்கு நிறையவே கிடைக்கும். பலா பிஞ்சு வாங்கிட்டு நீங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு கையிலையும் அதுக்கப்புறம் யூஸ் பண்ற போர்ட்லயும் நல்லா எண்ணெய் தடவிட்டு ஒரு பேப்பர் போட்டுக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து வர பால் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கும். 2 எண்டையும் கட் பண்ணிட்டு நீங்க ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தோலை நீக்கிடுங்க. நடுவுல கட்ட மாதிரி இருக்க ஸ்டெம்மையுமே நம்ம ரிமூவ் பண்ண போறோம், ஏன்னா அது வேகாது. இந்த முஷியா இருக்கிற இந்த பாட்டை குட்டி குட்டி கியூப்ஸா பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். டைஸ் பண்ணி இந்த பலா பிஞ்சு கியூப்ஸ்ல நீங்க பிரியாணி பண்ணலாம், கிரேவி பண்ணலாம், டிக்கி பண்ணலாம், ஒரு வெஜிடேரியன் மீட் ஆல்டர்னேட்டிவ்னு கூட இதை சொல்லுவாங்க. இந்த கட்டல் கபாப் பண்றதுக்கு நான் 3 கப் பலா பிஞ்சு எடுத்திருக்கேன். 3 கப் பலா பிஞ்சை ஒரு பவுல்ல சேர்த்துட்டு நம்ம ப்ரெஷர் குக்கர்ல வச்சு குக் பண்ணி எடுத்துக்க போறோம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இது கூடவே நான் பைண்டிங்காக கடலைப்பருப்பு சேர்த்துக்க போறேன். 1/4 கப் கடலைப்பருப்பை அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு குக்கர் மேலேயே வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பலா பிஞ்சு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்க போறோம். ஒரு பீஸை நீங்க கையில எடுத்து நசுக்கி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் வெந்திருத்தா இல்லையான்னு. வெந்ததுக்கு அப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு பலா பிஞ்சு ஒரு பிளெண்டர் ஜாருக்கு சேர்த்துட்டு நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்க பல்ஸ் 2-3 தடவை பண்ணீங்கனாலே உங்களுக்கு மசிஞ்சிரும். இல்லைன்னா நீங்க மேஷர் வச்சு நசுக்கினீங்கன்னா உங்களுக்கு மசிஞ்சு வரும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி இல்லாம எடுத்துக்கோங்க. இதை நம்ம மேஷ் பண்ணதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பையுமே தண்ணி இல்லாம தான் வேக வச்சிருக்கேன். அதாவது வெந்திருக்கணும், ஆனா குழையக்கூடாது. கடலைப்பருப்பு பிளெண்டர் ஜாருக்கு போட்டு அரைச்சோன்னா உங்களுக்கு ஃபைன் பவுடரா வரும். இப்போ நம்ம மசிச்சு வச்சிருக்க இந்த பலா பிஞ்சு மிக்சர் கூட பொடிச்சு வச்சிருக்க இந்த கடலைப்பருப்பு மிக்சரை சேர்த்துக்கலாம். நீங்க கடலைப்பருப்புக்கு பதிலாக கடலை மாவு கூட வறுத்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கபாபுக்கு எக்ஸஸ் மாய்ஸ்சர் இருந்தால் உரியறது இல்லாம இது நம்மளுக்கு நல்ல ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டா இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை நல்லா ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்திருக்கேன். இது கூடவே ஃபிளேவருக்காக 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணிட்டு இதுல சேர்த்துருங்க. குட்டி சைஸ் வெங்காயம்னா 2 சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே நீங்க சேர்க்க கூடாதுங்க, அதுல இருக்கிற மாய்ஸ்சரே நம்மளுக்கு போதும். நல்லா இந்த மசாலா பொடிகளை ஈவனா பரவுற வரைக்கும் நீங்க கலந்து விட்டுக்கணும். ஓரளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரெஷ்ஷா சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை கொஞ்சம் தாராளமா சேர்த்துக்கலாம். இந்த டிக்கி பண்றது ரொம்ப ஈஸி தாங்க. நிறைய இன்கிரீடியன்ஸ்லாம் தேவையில்லைங்க. பேசிக்கான இன்கிரீடியன்ஸ் வச்சுதான் நம்ம பண்ண போறோம். ஃபைனலா ஒரு ஹிட்டிங் டேஸ்ட்டுக்காக 1 டீஸ்பூன் நான் சாட் மசாலா சேர்த்திருக்கேன். சாட் மசாலா இது ஹோம்மேட் தாங்க. இதோட ரெசிபி லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டைம் இருந்தால் அதையுமே செக் பண்ணி பாருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை ஷேப் பண்ணிக்க போறோம். சின்ன பந்து சைஸ்ல நீங்க மாவு எடுத்துட்டு உருட்டிட்டு அதுக்கப்புறமா ஃபிளாட்டன் பண்ணிட்டு எட்ஜஸ் எல்லாம் அப்படியே ரோல் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத் ஆயிடும். நீங்க சிலிண்டரிக்கல் ஷேப்லயும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சர்க்கிள் ஷேப்லயும் ஷேப் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். அதே மாதிரி நீங்க ஹெல்த் கான்ஷியஸா இருந்தா ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. இல்லை நல்லா டேஸ்டியா வேணும்னு நினைச்சீங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போறோம். இதே மாதிரியே எல்லா மாவையுமே டிக்கீஸா ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு கட்லெட் மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இன்னும் ஃபேன்சியா பார்ட்டிக்கெல்லாம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ்ல கூட நீங்க இதை வச்சு ஷேப் பண்ணிக்கலாம். ஏர் ஃப்ரைல ரோஸ்ட் பண்ணாலுமே நல்லா தான் வரும். எல்லா டிக்கியும் ஷேப் பண்ணி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நம்ம இதை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். ஷாலோ ஃப்ரை பண்றதுக்கு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டிக்கீஸா அப்படியே பிளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைடு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு சைடை குக் பண்ணி எடுத்துக்க போறோம். நல்ல வெளில பாத்தீங்கன்னா முறுமுறுன்னு பொன்னிறமா மாறணும். மாறினதுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்த சைடு திருப்பி போடணும். ஓரளவுக்கு லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணீங்கன்னா உள்ளேயுமே உங்களுக்கு நல்லா வெந்துடும். இதுல பெருசா ரா ஸ்மெல் கொடுக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் எதுவுமே இல்லைங்க. ஸோ நீங்க ரொம்ப குக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதனால தான் நான் ஷாலோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். வெளியில பாத்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் அந்த பிளாக் டிஞ்சோட உள் லேயர் நல்லா சாஃப்டா உங்களுக்கு அப்படியே நாரா இருக்கும். நல்லா சூடா சர்வ் பண்ணுங்க. ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட நீங்க இதை கிட்ஸுக்கு சர்வ் பண்ணலாம், இல்ல பர்கருக்குள்ள வச்சும் சாப்பிடலாம். தொட்டுக்கிறதுக்கு டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா கிரீன் சட்னி, ஸ்வீட் சட்னி எது கூட வேணாலும் நீங்க சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான இந்த டிக்கீஸை உங்க வீட்டுல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எங்கேயாவது பலா பிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு போர்ஷன் நீங்க பிரியாணி கிரேவி பண்ணிட்டு இன்னொரு போர்ஷன்ல இந்த மாதிரி டிக்கீஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Have a great day. Thanks for watching.